உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்காக வரீங்கன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை தீர்ந்து நீங்கள் நல்லா வர்றது வரலும் அந்த எந்திரம் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த எந்திரம் எங்கே போகுது எப்படி போகுதுன்னே தெரியாது. இப்போ போய் சொல்லி எந்திரம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எதனா வந்து பின்விளைவுகள் எதுவும் நடக்குமாங்க? அது எப்படி இருந்தாலும் நமக்கு காமிச்சு கொடுத்துருவோம். தவறாக ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா, இன்னும் ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா உங்ககிட்ட வந்து பண்ண முடியாது, உங்களை கேட்டு பண்ண முடியாது. நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல நான் புதைக்க சொல்கிறேன்ல, அங்கேருந்து அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து போடும். இப்போ வந்து நமக்கு செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம்? என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? பாதிப்பு வரணும் அப்படின்னு நம்ம அனுப்பும்போது அந்த பாதிப்பு என்ன பண்ணோம்னா, பைக்கில் போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கிறவங்க என்ன ஆச்சுன்னே தெரியாது, திடீர்னு யாரோ தள்ள மாதிரி இருக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், ஆண் பெண் வசியம், மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகவும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே எந்திரம் தருவீங்க அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த எந்திரம் வாங்கி நான் வீட்டில் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வாழ்நாள் முழுக்க அந்த எந்திரம் வந்து அதுக்கான பயனை கொடுத்துக்கிட்டே இருக்குமா ஐயா? கண்டிப்பாக. இப்போ ஒரு எந்திரம் வாங்கிட்டு போய் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பூஜை நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இப்போ எல்லாருமே ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்காக வரீங்கன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை தீர்ந்து நீங்கள் நல்லா வர்றது வரலும் அந்த எந்திரம் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த எந்திரம் எங்கே போகுது எப்படி போகுதுன்னே தெரியாது, இருக்காது. ஸோ இது வந்து நிறைய பேர் என்கிட்டயே சொல்லிட்டாங்க. வீட்டில் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வைக்கிற எந்திரம் எப்படி மறையும் தெரியாது, அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தாலும் மறைஞ்சிரும், காணாமல் போயிடும். அது எப்படி போகும்னா எல்லாருமே என்கிட்ட நிறைய பேர், இப்போ அந்த ஐநாவரத்துலேருந்து கூட ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க கூட அப்படி தான், சாமி நான் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாமி, என் அவங்க வீட்டுக்காருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக வந்தாங்க. கணவர் வந்து சேர்ந்துட்டார், இப்போ 4 மாதமாக ஒன்றா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பேரையும் கட்டி கொடுத்துட்டாங்க. அது வரலும் கணவரோட இது அவங்களுக்கு தெரியல, அவரும் வேற ஒருத்தவங்க கூட இருந்துட்டார். அப்புறம் என்கிட்ட வந்தாங்க, எனக்கு என் வீட்டுக்கார் வேணும் சாமி, நான் ஒண்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் செஞ்சு கொடுத்தேன். இப்போ 3-4 மாதமாக இருக்காங்க. இப்போ போன வாரம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சாமி நீங்கள் கொடுத்த எந்திரமே எங்கே போச்சுன்னே தெரியல, நான் சாமி படத்தில் தான் வச்சுருந்தேன் காணோம் அப்படின்னு. நான் தான் சொன்னேன், வேலை முடிஞ்சிருச்சுலாமா, உங்கள் வீட்டுக்கார பாரு எந்திரத்தை ஏன் பார்க்குறேன், முடிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது மாதிரி வேலை முடிஞ்சோன்னே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது உங்களுக்காச்சும் தெரியுமா அந்த எந்திரம் என்ன ஆகும்? அது அப்படிதான் போகுன்றது தான் நமக்கு தெரியும், கொடுக்கும்போதே தெரியும்ல. ஓகே, ஆனால் உங்களுக்குமே அந்த எந்திரத்தினுடைய முடிவு என்ன ஆகும் தெரியாது. அது நம்ம சொல்கிற டைமு, அந்த டைமுக்கு மேலே அடுத்து ஒரு மண்டலம் கையில் இருக்கும், அவ்வளோதான். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது மறைஞ்சிடும். ஓகே, அப்போ நீங்கள் எந்திரம் கொடுக்கும்போது இத்தனை நாள் உங்களுக்கு சரியாகணும்னு சொல்லி தான் அந்த எந்திரத்தை நீங்கள் உருவாக்குறது. ஆமாம். இப்போ மண்ணில் புதைக்க சொல்கிறேன்ல, இந்த எந்திரம் வந்து மண்ணில் வந்து புதைஞ்சி அந்த மண்ணோட மக்கும், அந்த மண் சாப்பிடும் அந்த எந்திரத்தை. அது சாப்பிட்டு இந்த எந்திரம் மொத்தமும் கரைஞ்சி முடியும் போது இந்த எந்திரம் இருக்காது, உங்கள் பிரச்சனை இருக்காது. ஓகே, அந்த எந்திரம் எதனால் உருவானது ஐயா? மணல், ஒரு சில மூலிகைகள், பேப்பர், ஓகே, இதனால தான் நீங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து அந்த மண்ணோட மண் சேரும். சேர்ந்து மறைஞ்சிரும். சில பேர் வந்து சரியான முடிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட வராங்க, எந்திரம் கொடுக்குறீங்க, சரியாயிடுது, ஓகே. ஆனால் சில பேர் வந்து உண்மையாகவே சொல்லி வரமாட்டாங்க இல்லையா, நீங்கள் சொல்கிறீங்க கள்ள தொடர்பு நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்துக்காக போய் சொல்லி எனக்கு இது நடக்கணும்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் அவங்க சொல்கிறத நம்பி அந்த எந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது அவங்க போய் சொல்லி வந்தாங்கன்றது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம கொடுக்குற வேலை கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது நம்ம தெரிஞ்சு தப்புன்றது வந்து தெரிஞ்சு செஞ்சால் தான் தப்பு. அது தெரியாமல் நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. வந்து இது மாதிரி இன்னொருத்தரோட மனைவி, ஆனால் இவங்க என்கிட்ட சொல்லலை, அவங்களுக்கு வந்து கணவர் இல்லை சாமி, நான் வந்து அவங்கள எப்படியாவது நான் அவங்கள காப்பாற்றணும், ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, 2 பிள்ளைங்களை வச்சு, அவங்கள நான் காப்பாற்றணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. சரி, நம்மளும் பண்ணி கொடுத்த உடனே அவங்க வந்து அதே ஆள் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் என்கிட்ட அதே ஆள் வராங்க. ஏன்னா யார் வந்தாலும் அவங்க டீட்டெயில்ஸ் வாங்கிக்குவோம். அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இவங்களும் வராங்க, வந்து எனக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல இன்னார் வந்து எனக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க அப்படி. அது எப்படி இருந்தாலும் நமக்கு காமிச்சு கொடுத்துரும். தவறாக ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு காமிச்சு கொடுத்துரும். அவங்களே வந்து இன்னார் வந்து எனக்கு ஃபோட்டோ கேட்பாங்க, எப்படி இருந்தாலும் ஒருத்தவங்களோட ஃபோட்டோ கேட்பேன். ஸோ இந்த ஃபோட்டோ ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணி, இந்த மாதிரி இவர் வந்து தப்பாக அவங்க மேலே வந்து இது பண்ணுறாருமா, அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டேன். இங்கே வந்து வருமானம் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, மக்களோட வாழ்க்கை, அவங்களோட சந்தோஷம், அவங்களோட பாதுகாப்பு தான் இங்கே முக்கியம். இப்போ இந்த டைம் நீங்கள் எந்திரம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது என்ன ஆயிருக்கும் ஐயா?
அந்த நம்மக்கிட்ட தானே இருக்குது எல்லா பவரும். ம். வேலை செய்யணுன்னாலும் செய்ய வைக்கலாம், வேணானாலும் செய்கிறதுக்கு வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய் சொல்லி எந்திரம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எதனா வந்து பின்விளைவுகள் எதுவும் நடக்குமா ஐயா? இல்லை, அந்த தண்டனை நம்ம கொடுக்கறது இல்லை, அது Okay. கடவுள் கொடுத்துருவாருன்னு விட்டுறது. யாரையும் நம்ம இங்கே தண்டிக்கிறது இல்லை. தொடர்ந்து மாந்திரிகம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். செய்வினை பற்றி உங்கள் கருத்து என்னது ஐயா? செய்வினை நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? செய்வனே நல்லதுன்னு சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க வீடு கூட ஒன்று வந்து இந்த மாதிரி செய்வனை செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்னன்னா சமையல் செய்வாங்க, ம். சமையல் செஞ்சு நல்ல பசியில் இருப்பாங்க. சமையல் செஞ்சு எல்லாம் சாப்பிட்ற நேரத்தில் சட்டி தானாக கீழே விழுந்துடும், ஓகே. சாப்பிட முடியாது. இப்போ வேற யாராவது எடுத்துகிட்டு வந்து இப்போ பக்கத்து வீட்டில் இந்த கஷ்டத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் வீட்டில் எது செஞ்சாலும் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. கரண்ட்டே 3 நாள் 4 நாள் கரண்ட்டே இருக்காது. ம். அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா கூட மொத்தமும் ஒயர் எரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நிறையா ஷார்ட் சர்க்யூட்டு நிறையா அந்த மாதிரி ஆயிருக்கு. பக்கத்து வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பாடு சாப்பிடணுன்னு வந்து உட்காரும்போதே மேலேருந்து ஏதாவது ஒன்று கொட்டும் தும்முன்னு. ஒரு கலவையோ ஒரு கல்லோ ஒரு மண்ணோ ஏதோ ஒன்று கொட்டி அந்த சாப்பாடு வெளியேருந்து வந்த சாப்பாடை சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. வீட்டுக்கார் வேலைக்கு போனாருன்னா உள்ளே வரும்போது வருவாரா வரமாட்டாரா, ரத்த காயத்தோடு வருவாரா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்கள கூட காப்பாற்றி கொடுத்துருக்கோம். ம். இப்போ அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. செய்வனை செய்கிறது வந்து தவறு தான். ஆனால் அதை ஒரு சிலர் வந்து இன்றைக்கி நம்ம வாழலை, நம்மளால் வாழ முடியல, பிழைக்க முடியல, அது ஏன்னு தேடுறதை விட நீ வாழ்கிற, நீ மட்டும் நல்லா இருக்க, உனக்கு மட்டும் வேலை வெட்டி நல்லா வருதே, அது ஏன் வருது, அதை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். ஸோ அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம்? என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? நம்ம வீட்டில் இப்போ நம்ம உட்காந்துருப்போம், திடீர்னு வந்து கண்ணாடி உடையும். ம். நிறைய தடவை கண்ணாடி வந்து அவங்க வீட்டில் நிற்கவே நிற்காது. அதே மாதிரி லைட்டு அப்பப்போ ஃப்யூஸ் போகும். எந்த லைட்டு போட்டாலும் ஒரு 2 நாள் 3 நாளில் ஃப்யூஸ் போயிடும். ம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ட்ரைனேஜ் கூட அடைச்சிக்கிட்டு அந்த துர்நாற்றம் வீட்டுக்குள்ளேயே வரும். இது அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, எதையுமே போட்டு அடைச்சிருக்க. ஆனால் தானாக வந்து தண்ணி கொப்பளிச்சு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வரும். கருப்பு வண்டு வீட்டுக்குள்ளே வரும். நிறைய பூச்சி, இந்த மாதிரி புழு, இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து யாரோ செய்வனை செஞ்சுருக்காங்க, கெட்ட ஒரு சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்ற அறிகுறி தான் இதெல்லாம். இந்த மாதிரி செய்வனை செஞ்சவங்க உங்ககிட்ட வந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கும் எந்திரம் கொடுத்து காப்பாற்ற முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக. அதுதான் மெயினாக பண்ணுறோம். ம். ஏன்னா அது வந்து இந்த செய்வன கோளாறில் மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் குழந்தைங்களுக்கு கூட அடிக்கடி உடம்பு முடியாமல் போகும். அந்த பிள்ளைய ஆசைப்பட்டு கொஞ்சிற பிள்ளை கூட அடிக்கடி நைன்னு அழுதுகிட்டு இருந்தால் என்ன ஆகும், பிள்ளை மேலே நமக்கே ஒரு கோபம் வெறுப்பு வரும். அந்த அளவுக்கு மாற்றிடும் அந்த செய்வனை. ஸோ நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை, ஒரு பிரச்சனையை, ஒரு விரக்தியை உண்டாக்கிடும். ஸோ அதை வந்து நம்ம மாற்றணும், அவ்வளோதான். இப்போ இந்த செய்வினை அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் நம்ம அதை வந்து காப்பாற்றி திருப்பி பழைய நிலைமை கொண்டு வந்துட முடியும். கண்டிப்பாக உயிர் போகிற ஸ்டேஜில், அதாவது இந்த இப்போ போன வாரத்தில் கூட ஒருத்தவங்க கேன்சர் மார்பக கேன்சரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கூட ஒரு தீர்வு பண்ணி இன்றைக்கி அவங்க வீட்டில் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தானாக புலம்புவாங்க, தானாக அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரோட சைடு வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து காப்பாற்றி இன்றைக்கி அவங்களோட அந்த தீய சக்தியை விலக்கிட்டு இன்றைக்கி அவங்க நல்லபடியான எல்லாத்தையும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேன்சர் கூட படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இது சொல்லிட்டாங்க. இப்போ வந்து செய்வனை அப்படிங்கிறது நம்மளுக்கு வச்சுட்டாங்க அப்படின்றதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் செய்வனை வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து தற்காத்துக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் நம்மளை வந்து செய்வனை வச்சா கூட நம்மளை அட்டாக் பண்ணாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து தற்காப்பு இயந்திரம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது வந்து எப்போயுமே எனக்கு தெரிஞ்சு என்னை நம்புகிற மகளிர்கள், என்னை நம்புகிற லேடிஸ் யாராக இருந்தாலும் தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், என்கிட்ட வாங்க. அவங்களுக்கு வந்து தற்காப்பு இயந்திரம் பண்ணித்தரோம். அந்த இயந்திரம் வந்து அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்கனாலே கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியும் அவங்கக்கிட்ட வராது. அதை வந்து நம்ம தடுக்கிறோம் கண்டிப்பாக. ஸோ வெளியே போகிற லேடிஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற லேடிஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்க கூட அவங்களுக்குன்னு ஒரு எதிர்ப்பை நம்ம வந்து தடுத்து கொடுக்குறோம். அவங்க கையில் வச்சுருந்தாங்கன்னா போதும், ஒரு பேக்லேயோ ஒரு பர்ஸ்லேயோ எதில் வச்சுருந்தாலும் அந்த எந்திரம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கும். எந்திரம் தவிர்த்து வேறு எதனா விஷயங்கள் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா செய்வன் நம்மளை அண்டாதுன்னா என்ன பண்ணலாம் ஐயா? குலசாமி தான். இப்போ நான் கொடுக்குற எந்திரம் கூட இப்போ நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீங்கள் வரீங்க, உங்களோட குலசாமியை உங்கள் கூடயே இருக்க வைப்பேன். இப்போ குலசாமி வந்து எப்போயுமே வந்து குடும்பத்தில் வந்து தள்ளி நிற்கும்.
ஏன்னா 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருமே வந்து குலசாமியை நினைக்க மாட்டாங்க, ஒருத்தவங்க தான் நினைப்பாங்க. ஸோ அந்த அந்த நினைக்காதவங்கள விட்டு தள்ளி நிற்கும். நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் வந்து நம்ம குலசாமி கும்பிடணும் வேண்டணும் அப்படிலாம் தெரியாதுல்ல. இது வந்து எப்பயுமே உங்கள் கூடயே இருக்கும். ஸோ அதுக்காக உங்கள் குலசாமியோட எந்திரம் தான் அது. இப்போ வந்து பொதுவாக ஒரு குடும்பத்துக்கே செய்வினை வைக்கிறாங்க அப்படின்னும்போது இந்த எந்திரம் யாருன்னா ஒருத்தர், இப்போ குடும்ப தலைவரோ தலைவி யாருன்னா ஒருத்தர் வச்சிருந்தா போதுமா, இல்லை அந்த எந்திரம் வந்து எல்லாருமே அந்த வச்சு? எந்திரம் வீட்டில் வச்சுட்டா போதும். வீட்டில் வச்சுட்டா அது அந்த குடும்பத்தை பாதுகாக்கும், அது காத்து கொடுக்கும். அதுக்காக தான் அந்த எந்திரம் பண்ணித்தரோம். ஸோ அந்த குலசாமி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும் நடக்க வைக்கும். வெளியே போனால் ஒரு வேலையாக போனால் அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பெண்கள் வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். குழந்தைங்க வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், கெட்ட விஷயத்தை தவிர்த்து நல்ல விஷயத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி நடக்க வைக்கும். அதுக்கு தான் அந்த எந்திரம். இப்போ பொதுவாக வந்து சில டைம் இந்த செய்வினைலாம் வைக்கும்பொழுது நம்ம வந்து தகடு அந்த மாதிரி எதனா ஒன்று செய்கிறோம் இல்லையா, அது அங்கேருந்து நம்ம யாருக்கு பண்ணுறோமோ அங்கே நகர்ந்து போயிடும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மைதானா ஐயா? அது உண்மைதான். ஆனால் அந்த நகர்ந்து போகிறதுலாம் இல்லை, அது வந்து ஏவல், சாத்தான் ஏவல்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னா ஒரு இடத்துல ஒரு பொருள், இப்போ நாங்கள் கூட இப்போ உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா உங்ககிட்ட வந்து பண்ண முடியாது, உங்களை கேட்டு பண்ண முடியாது. நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, உங்களுக்கு நாங்கள் இங்கே செஞ்சு கொடுத்து இப்போ இவர்கிட்ட இருந்து கொடுத்து அதை செய்ய சொன்னோன்னா இவர் இடத்துல இருந்து ஒரு இடத்துல நான் புதைக்க சொல்கிறேன்ல, அங்கேருந்து அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து போடும். அதுக்கு பேர் ஏவல். அது நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது அவங்கள அறியாமல் அவங்கக்கிட்டே போயிடும், அது அவங்களுக்கே தெரியும். ஸோ பிரச்சனை அவங்கக்கிட்ட கண்டிப்பாக போகும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஏவலும் நம்ம வந்து பண்ணி தருவோம். நீங்கள் வந்து ஏவலும் அப்போ பண்ணுவீங்களா ஐயா? ஆமாம், ஏவல் வச்சு தான் இந்த வேலையை செய்ய முடியும். அந்த ஏவல் பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஏவல்னா சாத்தான் ஏவல், குட்டி சாத்தான் ஏவல்னு சொல்லுவோம். தீட்சை வாங்கி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம கூட வந்து அந்த ஏவலுக்கு உண்டான மந்திரத்தை வந்து சொல்லி அதை வந்து நம்ம வசப்படுத்தி வச்சுருப்போம். நம்ம வந்து ஒரு ஆணையிடுவோம், இன்னாருக்கு இந்த பிரச்சனை போய் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ஒரு ஆணையிடுவோம். அது வந்து பெரிய ப்ராசஸ். இப்போ சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது எந்திரம் போதும், இது வந்து பெரிய ப்ராசஸ். அதை அவங்களுக்கு போய் பண்ணிட்டு வரும்போது இது வந்து இந்த நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இந்த பிரச்சனை, இந்த ஏவல் பிரச்சனைன்றது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரணும் அப்படின்னு நம்ம அனுப்பும்போது அந்த பாதிப்பு என்ன பண்ணோன்னா, இவங்க பைக்கில் போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கிறவங்க என்ன ஆச்சுன்னே தெரியாது, திடீர்னு யாரோ தள்ளின மாதிரி இருக்கும், கீழே விழுந்துருவாங்க பைக்கை விட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துக்கும் அதை பயன்படுத்தலாம். நல்ல விஷயத்துக்கு இந்த குடும்பத்துக்கு போய் நல்லது பண்ணுப்பா, இன்னாரால் வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது, அவரை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவரை போய் எப்படி ஆஃப் பண்ணுமோ அப்படி ஆஃப் பண்ணிடும் நம்ம அனுப்புகிற ஏவல். அப்படின்னா ஏவலுக்கும் சாத்தானுக்கும் என்ன வேறுபாடுன்னு எதனா இருக்கா ஐயா? ஏவல்ன்றது சாத்தானை தான் நம்ம ஏவி விடுறதுக்கு பேர் ஏவல். ஓகே. ஸோ என் கையில் இருக்கிற சாத்தானு இதை நான் அவங்க மேலே ஏவி விடுறேன், அதுக்கு பேர் ஏவல். இவ்வளோதான் விஷயம். தொடர்ந்து வந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, சாத்தான், ஏவாள், குலதெய்வம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம்.